எனக்கு இந்த யோசனை சொன்னா நான் ஏதாவது ஒரு செய்யணும் தோணுது. நீ யாரு பத்தி எல்லா விவரமும் சொல்லு. என்னால உனக்கு எந்த செய்யணும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. இசை அந்த ஒரு வாயில உட்கார்ந்து அவரோட வாயில எல்லாம் சேர்த்து முடிஞ்சு அது ஒரு கட்டப்பட்டு அந்த கதையா சொன்னா. நான் பார்த்தப்போ ஒரு பெரிய தன்னோட வேலையை பார்த்து சொன்னது இப்போ எல்லாரும் சேர்த்து செய்யறதுக்காக நான் தலையில போய் இருக்கிற வரைக்கும் இசை சொன்ன எல்லாத்தையும் அந்த ரொம்ப பொறுமையா கேட்டான். இவர் ராஜா எல்லாரும் சமீப வரது நான் பத்தி சொன்னேன். நான் கேள்விப்பட்டேன். அந்த கப்பல் வர வந்துட்டான். எல்லாரும் சேர்த்து செய்யறதுக்காக வாய்ப்பு இருக்கு. நீ கரெக்ட்டா பத்தி இங்க போக அப்படின்னு கேட்டான். உடனே இசை வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நிலையில நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எல்லாரும் சேர்த்து செஞ்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. இப்போ இசை வந்துட்டு உங்களோட மனமுடிவு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மத்தவங்க போய் செய்யறத நல்ல அனுபவம் இருக்கு. அதே சமயம் மத்தவங்க சிக்கல் தீர்க்கிற மாதிரி அனுபவமான யோசனைகளையும் நான் சொல்ல முடியுது. அதனால இந்த விஷயத்தை நான் உதவி செய்றேன் அப்படின்னு சொன்னா. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை சூரிய டைம் யூடியூப் சேனலையும் பாட்காஸ்டையும் இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பல பாட்காஸ்ட் கேட்க ஐ பாட்காஸ்ட் டாட் காம் நேரா வாங்க. இல்ல ஐ பாட்காஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. It's story time. கதை கேட்கலாம். உள்ள விசிக்கிறேன். இசை சொன்னா இன்னும் ரொம்ப சக்தியால எனக்கு எந்த பயனும் இல்ல. ஆனா என்னால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் ஒரு நல்ல கோல் அந்த கோல் எடுத்து நீ காத்து வழியா போகும்போது நீ பார்த்து முதல் தரமாக அந்த கோல் யாரும் போறது அந்த கப்பல் எதுவும் செய்யாம கோல் எப்படி எடுத்து கூப்பிட வச்சு கண்டுபிடிச்சோம். நீ எப்படி எடுத்து பயங்கரமான சத்தம் நடத்திக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்து கண்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் அடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு அப்படியே ஒரு கோல் எடுத்து அந்த சமயத்துல எழுந்து பார்த்தா அந்த ஒரு பார்த்த கப்பல் தயாரா இருக்கும். நீ வந்து கோல் எல்லாம் தரமா இருக்கிறதுனால அந்த பார்த்த கப்பல் உங்க கோல் மட்டும் மாட்டறோம். நீ அதை ஏறி உட்கார்ந்து எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லியோ அந்த இடத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா இதை எதுவும் செஞ்சு உங்க முயற்சியில உன்னால தனியா செய்ய முடியாது. அதனால கோல் வழியில ஒரு ஏத்த மாதிரி நல்ல நல்ல வேலை கிடைக்கும். அவங்களோட வழியோட இதை செஞ்சு செஞ்சு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கோலையை இசை தரிசித்து கொடுத்தான். அந்த நல்ல கோலை பார்க்கிறதுக்கு ஒரு பொம்மை கோலை மாதிரி சின்னதாக இருந்துச்சு. இசை நன்றி சொல்லி அந்த கோலையை வாங்கிட்டு அவனுக்கு தெரிவிட்டு அங்கே இருக்காங்க. தலைநகருக்கு போற வழியில அந்த காலத்துல இங்கே ஒரு பலமரத்தை பார்க்க முடியல. இப்போ இந்த தலைநகருக்கு பக்கத்துல கப்பல் தான் போறோம். அதனால தலைநகருக்கு போற வழியை விட்டு பாட்டுக்குள்ள அழைச்சிட்டு ஒரு பலமரத்தை கண்டுபிடிச்ச முடியுமா அப்படின்னு இசை செஞ்சு பார்த்தா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீட்டுல பலமரம் அவனோட நடந்துச்சு. இசை சொன்ன மாதிரியே இசை அந்த கோலையால பலமரத்தை மூணு தடவை கோலையை கீழே எடுத்து அதே இடத்துக்கு பார்த்து கண்டுபிடிக்கலாம். கொஞ்ச நேரத்துல யாரோ கதை மாத்தி சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் சிங்கம் மாதிரியும் கொஞ்ச நேரம் பேய் சாசல் இல்லாத மாதிரியும் அவனுக்கு சத்தம் கேட்டு இருந்துச்சு. ஆனா இசை கண்ணை பார்க்கவே இல்லை. அந்த பயங்கர சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் எல்லாம் சுத்தமா போய் ஒரு கோல் மட்டும் இசை கேட்டுச்சு. அவன் எழுந்து வச்சு அந்த இடத்துல பார்த்தப்போ அவன் கண்ணை யாரும் பண்ணல. அந்த அழகான வேலை பாடலோட ஒரு பாய்ந்த கப்பல் இருந்துச்சு. அந்த கப்பல் நல்ல பெரிய கப்பலா ஒரு 40 பேர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இருந்துச்சு. இசை ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த கப்பல் ஸ்பீட் பண்ணா. ஒரு இடத்துல அந்த கப்பல் ஏறிட்டு ஒரு நூல் இருந்துச்சு. இசை அந்த நூல் இருந்துச்சு. ஒரு வழியில் கப்பல் வந்து சேர்ந்தான். நூல் சுத்தி கப்பல் ஒரு நூல் வச்சிட்டு கப்பல் உள்ள போய் பார்த்தப்போ நல்ல வசதியான கப்பல் இருந்துச்சு. இசை அந்த கப்பல் கிட்ட தலைநகருக்கு போ அப்படின்னு சொன்னா. உடனே அந்த கப்பல் இந்த இடத்துல வாங்கல எழுதி தலைநகருக்கு கீழே மாட்ட ஆரம்பிச்சு. அப்ப இசை துருள சொன்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவன் எதுவும் செஞ்சிருக்கான முயற்சியில தனியால அவனால ஜெயிக்க முடியாது. அதனால நீ போற வழியில நல்ல நண்பர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது இசை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப அவன் கப்பல் கிட்ட கப்பல் ரொம்ப ரூபா போ அப்படின்னு சொன்னா. இப்ப கப்பல் ரொம்ப கொஞ்சம் அது ரூபா ஆரம்பிச்சு. இசை கப்பல் நடக்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சு. ஒரு வாட்டர் கப்பல் ரூபா பயணம் செஞ்சிருக்கு. கீழ நடக்கிறது எல்லாம் வீட்டு பார்க்குது. இசை ஒரு ரூபா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இசை விசித்திரமான காட்சியை பார்த்தான். அந்த இருந்த ஒரு பெரிய பானைக்கு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து அந்த பானையை வச்சு கேட்டுட்டு இருந்தான். அந்த ஒரு பானைக்கு மாதிரி அந்த பானையில என்ன சத்தம் அப்படின்னு இசை யோசிச்சான். ஆனா அந்த கப்பலுக்கு ரொம்ப தாழ்வா போய் அந்த பானைக்கு பக்கத்துல அப்படியே அந்த இடத்துல அப்படின்னு சொன்னான். கப்பல் அவன் சொன்ன மாதிரி பானைக்கு பக்கத்துல ரொம்ப தாழ்வா வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்துச்சு. இசை கப்பல் இருந்து கீழ பானையில கால் வச்சு கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க யாரு பானையில கால் வச்சு அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அவன் மேல இருந்து இசை பார்த்து சொன்னான். இந்த பாம்பு எவ்வளவு கையில நடக்கிற எதை கேட்கணும் என்னால கேட்க முடியும். இப்போ இந்த பானையில கால் வச்சு அரண்மனை என்ன நடக்குது ஒரு பாம்பு கேட்டுட்டு அப்படின்னு சொன்னான். வழியில நல்ல நண்பர் கேட்டு சொன்னது. இப்போ இசை கப்பல் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் பாம்பு கிட்ட இதை எதுவும் செஞ்சிருக்காங்க. நான் பாட்டு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க போறாங்க. நான் ரெண்டு பேரும் நல்ல நண்பர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். பாம்பு இசை கப்பல் கேட்டுட்டு அவரோட கப்பல் போயிட்டான். இசை கப்பல் எதுவும் ஏறி ஏறலாம். பாம்பு ஏறி ஏறி கப்பல் உட்கார்ந்தான். அவன் ரெண்டு பேரும் சொன்னது அந்த கப்பல் மேல இருந்து உட்கார ஆரம்பிச்சு. பாம்பு இசை கிட்ட ஒரு வேலை எல்லாம் இருக்கா ஏய் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டான். இசை கிட்ட இந்த கப்பல் தயாரா வரைக்கும் நான் வந்து கூட எடுத்துட்டு அதனால தான் என்னோட வேலை இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பயணம் செஞ்ச அப்புறம் ஒரு ரெண்டு காலையும் ஒரு கையால சேர்த்து கட்டிட்டு புடிச்சு புடிச்சு காட்டு யாரும் போட்டாங்க. அவன் நல்ல வேலை இருந்தான். அவன் ரெண்டு காலையும் நல்லா இருந்துச்சு. அப்படியே அவன் ரெண்டு காலையும் சேர்த்து ஒரு கையால கட்டிட்டு இப்போ புடிச்சு புடிச்சு கட்டிட்டு நடக்கணும் அப்படின்னு இசை யோசிச்சான். கப்பல் கால்வா கட்டி இசை கிட்ட ஒரு கால் நல்லா இருக்கும்போது நீங்க ஏன் ரெண்டு சேர்த்து கையால கட்டி இப்போ புடிச்சு புடிச்சு கட்டிங்க கை கால் விட்டா மத்த எல்லாரும் மாதிரி சாதாரணமா இருக்கலாமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான் என் பேர் இருந்தாலும் என்னால ரொம்ப வேகமா ஓட முடியும். இந்த உலகத்தை ஏதோ சுத்தி ஒரு மணி நேரத்துக்கு நான் துணியா இருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் நேரம் நடந்தா என்னோட கால் ரெண்டு கையால கட்டிட்டு நடக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே இசை கிட்ட கிட்ட இவன் சேர்த்து செஞ்சிருக்காங்க. நான் பாட்டு கப்பல் கையால போயிட்டு இருக்கேன். நீங்க போறாங்க. நீங்க ஏற்கனவே பாம்பு கிட்ட இருக்காரு. நான் மூணு பேரும் நல்ல நண்பர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இவன் அந்த கப்பல் விட்டுறோம். மூணு ஏறி ஏறி ரெண்டு நாள் ஏறி அந்த கப்பல் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு அப்புறம் அந்த கால் முடிஞ்சு போய் ஒரு மணி இருந்துச்சு. அந்த மணி வழியா கப்பல் தாண்டி வரும்போது கீழ ஒரு கப்பல் நின்னுட்டு ஒரு வீல வாங்கி நின்னுட்டு ஒரு ஓடி பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்த்தவனே இசை பார்த்து மக்கள் அப்படியே அந்த நின்னுட்டு அவங்கிட்ட நீங்க எதுல இந்த போறீங்க எதுக்காக நீங்க வீணா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டான். அவன் மேல இசை பார்த்து சொன்னா என் பேர் வீரன் எனக்கு ரொம்ப பொண்ணு கப்பல் இருக்கு எவ்வளவு பொண்ணு இருக்கு என்னால தெளிவா பார்க்க முடியும் மத்த நாட்டில் இருக்கிற ஒரு வீரமா மாத்தல ஒரு அழகா கூட உட்கார்ந்து நான் தான் இங்க போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இசை அவங்கிட்ட அரண்மனை நடக்கிறது நான் வந்து கப்பல்ல போய் இவரை சேர்த்து செஞ்சு போறேன் இந்த கப்பல்ல பாம்பு தெரியும் இருக்காங்க இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா நான் எல்லாமே நல்ல நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நீங்க நம்ம ரோட நடந்து வந்து நீங்க வழியா ஏறி கப்பல் வந்து சேர்ந்தான். அவர் நாலு பேர் சொல்லிட்டு அந்த பாட்டு மக்கள் அரண்மனை தாண்டி ஒரு ஏரி வழியா போக ஆரம்பிச்சு. அந்த ஏரி கையோட வந்து நடந்து தண்ணி தாக்கல ஒரு ஏரி போய் போயிட்டு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என்னோட தாகம் அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இசை அவராது இருந்துச்சு. உடனே இசை அந்த பாட்டு கப்பல் நிறுத்தி இந்த கப்பல்ல ஒரு ஏரி ஏறி உங்க தாகம் இருந்தா அதுல இருக்க தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியது அப்படின்னு அவன் கேட்டான். அவன் இசை பார்த்து சொன்னா என்னோட நேரம் உங்களுக்கு புரியாது. இந்த ஏரியில இருக்க மொத்த தண்ணி குடிச்சா கூட என்னோட தாகம் அடங்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் என்னோட பசி அடங்காது. இந்த கப்பல்ல யாரோ கடல் இருந்தா சொல்லுங்க நான் போய் கப்பல் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இசை அவங்கிட்ட உங்க பேர் என்ன கேட்டதும் அவன் பேர் சாப்பிடுறான் அப்படின்னு சொன்னான். இப்போ இசை அவங்கிட்ட சொன்னா நான் ராஜா கொடுத்து நடந்து எவ்வளவு சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்து கப்பல்ல போயிட்டு இருக்கேன். நீங்க இங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ரெண்டு ஆளுக்கு சாப்பிடலாம். இந்த பாத்து கப்பல்ல என்ன கதை காமிச்சு வேண்டாம் நீங்க வந்து போய் இருக்காங்க. நீங்க இந்த கப்பல் பண்ணிக்கலாம் நான் எல்லாரும் நல்ல நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். சாப்பாடு நம்ம நல்லா சொல்லணும். உங்களுக்கு யாரும் ஏறிட்டு மறுபடியும் அந்த கப்பல் காட்ட ஆரம்பிச்சு. கொஞ்சம் தூரத்துல விட்டு மறுபடியும் போறத பார்த்து இசை மறுபடியும் கப்பல் அங்க எடுத்துக்கலாம். அவன் யாரும் விசாரிச்சப்போ அவன் சொன்னா என் பேர் கண்ணுடன் என்னோட ரொம்ப இப்போ நிக்குள்ள வெளியே இருக்கும். எவ்வளவு வாங்க எடுத்தாலும் நான் நிறுத்தி ஏறினா கூட என்னோட பொண்ணு அங்க நடக்காது. இப்போ நீங்க யாரும் நிறுத்தி போயிட்டு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இசை அவன் என்ன கப்பல் ஏறிட்டான். இன்னும் தூரம் அந்த கப்பல் காண்டதுக்கு அப்புறமா ஒரு வேலை மட்டும் தலையில வச்சிட்டு ஒரு ஆட்ட காண்டு போட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். இசை மறுபடியும் அந்த கப்பல் ஏறி வேற என்ன கேட்காதுல அதே தலையை சொல்லிட்டு ஏன் கஷ்டப்பட்டு இந்த ஆட்ட காண்டு முயற்சி செய்யுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ அவன் இசை கிட்ட சொன்னா என் பேர் கோலை தலையன் நான் தலையில சொல்லிட்டு சாதாரண இல்ல இந்த வேலை எடுத்து தலையில கட்டினா 1000 கோடி போடுவாங்க. அத மாத்தி இந்த வேலை தலையில கட்டி 1000 கோடி
வீரர்களா ஒரு பெரிய பழைய என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னான். இசக்கா அவனையும் தன்னோட நண்பனாக்கி கப்பல்ல ஏற்றிட்டான். இப்ப அந்த கப்பல்ல இசக்கா கூட ராமச்சேரி, நெடுங்காலன், நீலகண்ணன், சாப்பாட்டுராமன், கருப்புலன், கோடாலிக்காயன் இவங்க எல்லாரும் வெளியே இருந்தாங்க. எல்லாரும் அவங்க நண்பரோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு தலைநகர் நோக்கி அந்த கப்பல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை உங்களோட இருக்கிற சூரிய டிவி சேனலையும் பாட்காஸ்டையும் இன்னொரு தடவை சால்வ் பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்ட் கேட்க ஐயும் பாட்காஸ்ட் டாட் காம் வாங்க. இல்ல ஐயும் பாட்காஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. AM is another great company. As I said, started full investment management. She's great. You'll find you entities as she was the brightest. The great episode you have. The co-founders of the company. She's got a great company. She had a great thing to do with coffee. And chef who is involved in coffee. Yes, this one doesn't have